வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம உலகத்தோட ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான மூலைக்கு ஒரு பயணம் போக போறோம். மேகாலயா. இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி சிலிர்க்குது இல்லையா? வாங்க இந்த மேகங்களின் இல்லத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பயணி சொன்ன வரி இது. மேகங்கள் உங்க கூடவே சேர்ந்து நடக்கிற ஒரு இடம். அப்பா, என்ன ஒரு அழகான கற்பனை இல்லையா? மேகாலயா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே மேகங்களின் வீடுதான். அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு மாயாஜாலமான இடம்தான் அது. சரி, இந்த பயணத்துல நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்? முதல்ல அந்த நிலத்தோட பிரமிப்பான அழக பாப்போம். அப்புறம் அவங்க வாழ்ற மக்கள், அவங்களோட தனித்துவமான கலாச்சாரம், அவங்களோட புத்திசாலித்தனம். கடைசியா நீங்க மேகாலயா போகணும்னு நினைச்சா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த நிலத்தை பத்தி பேசுவோம். சொல்லப்போனா இந்தியாவிலேயே அதிகமா மழை பெய்யுற இடம் இதுதாங்க. அதனால நீங்க கண்ணை எட்டுன தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு ஒரு காட்சி, எங்க பார்த்தாலும் அருவிகள்னு ஒரு தனி உலகத்துக்கே போன மாதிரி இருக்கும். இது வெறும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. இங்க இயற்கை உங்ககிட்ட பேசும். ரொம்பவே தூய்மையான, அதிகம் யாரும் போகாத ஒரு மாயாஜாலமான அனுபவம் கிடைக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கரண்ட் தயாரிக்க மனுஷங்க கட்டுன உமியாம் ஏரி, இன்னொரு பக்கம் மலைகளின் முடிவுன்னு சொல்லப்படுற லாய்ட்னா புல்வெளிகள்னு. அடடா, அந்த அனுபவமே தனிதான். ஓகே, நிலத்தோட அழக பார்த்தாச்சு. இப்போ அந்த நிலத்துல வாழற காசி பழங்குடி மக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க கலாச்சாரம் எவ்ளோ தனித்துவமானதுன்னு நீங்களே பாருங்க. இங்க பாருங்க, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். காசி மக்கள் ஒரு தாய்வழி சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது அந்த குடும்பத்தோட தலைவியே ஒரு பெண்ணுதான். சொத்துரிமை எல்லாமே அம்மா கிட்ட இருந்து இளைய மகளுக்கு தான் போகும். உலகத்திலே இந்த மாதிரி கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப அரிது. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மத நம்பிக்கைகளை பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். கிறிஸ்தவம் தான் இங்க பெரும்பாலானவங்க பின்பற்றினாலும் கணிசமான மக்கள் அவங்களுடைய பூர்வகுடி மதமான நியாம் காசியும் மத்த மதங்களையும் இன்னும் பின்பற்றிட்டு வர்றாங்க. இது அவங்களோட கலாச்சார பன்முகத்தன்மைய காட்டுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்திலேயே அதிகமா மழை பெய்யுற ஒரு இடம். ஆறுகள்லாம் எப்பவும் கரப்புரண்டு ஓடிட்டே இருக்கும். இங்க போய் சாதாரணமா சிமெண்ட்ல பாலம் கட்டுனா அது நிக்குமா? கண்டிப்பா அடிச்சிட்டு போயிடும். அப்ப இந்த மக்கள் எப்படி ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போறாங்க? அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச வழிதான் ரொம்பவே ஆச்சரியமானது. அவங்க இயற்கையோட சண்டை போடல, அது கூடவே சேர்ந்து ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னு பாக்கலாமா? இந்த நம்பரை பாருங்க, 3500க்கும் அதிகம். இது என்ன தெரியுமா? நொங்ரியாட் அப்படிங்கிற கிராமத்தை அடைய நீங்க இறங்க வேண்டிய படிக்கட்டுகளோட எண்ணிக்கை. சும்மா இல்ல, இந்த பயணத்துல சீறி பாயிர ஆத்துக்கு மேல கட்டியிருக்கிற இரும்பு கம்பி பாலங்கள், மூங்கில் பாலங்கள் மேலேயும் நடந்து போகணும். கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்ன? அவங்க பாலத்தை கட்டல, ஒரு பாலத்தையே வளர்த்திருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இங்கதான் அந்த உலக புகழ்பெற்ற உயிருள்ள வேர்பாலங்கள் இருக்கு. இந்த பழங்குடி மக்களோட புத்திசாலித்தனத்துக்கு இதைவிட பெரிய சாட்சி இருக்க முடியாது. இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள், ஆனா பல வருஷ பொறுமை தேவை. ரப்பர் மரத்தோட வேர்களை ஆத்தோட ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு வழி நடத்தி விடுவாங்க. போக போக அந்த வேர்களை மரக்கட்டைகள், கற்கள் வச்சு பின்னி விடுவாங்க. ஒரு 10-15 வருஷம் அதை நல்லா பராமரிச்சா ஒரு உறுதியான பாலம் உருவாகிடும். இந்த பாலங்கள் 100 வருஷத்துக்கு மேல நீடிக்குமா. அதுவும் போக போக இன்னும் உறுதியாகிட்டே இருக்குமா. அந்த ஃபேமஸான இரட்டை அடுக்கு பாலம் கூட மழை காலத்துல கீழே இருக்கிற பாலம் தண்ணில மூழ்கின்றதாலதான் மேல இன்னொன்னு வளர்த்திருக்காங்க. இயற்கையோட இணக்கமா வாழ்றதுங்கிறது வெறும் பாலங்களோட நின்றுல. வாங்க மாவலினாங் கிராமத்துக்கு போலாம். இந்த கிராமத்துக்கு பின்னாடி ஒரு வலிமையான கதை இருக்கு. இந்த ஊருக்கு ஆசியாவின் தூய்மையான கிராமம்னு பேர் இருக்கு. இது ஏதோ விளம்பரத்துக்காக வந்ததில்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கொள்ளை நோய் இந்த கிராமத்தையே தாக்கியிருக்கு. அதுக்கப்புறம்தான் உயிர் வாழணும்னா சுத்தம் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்து அதை அவங்க வாழ்க்கை முறையாவே மாத்திக்கிட்டாங்க. 2003ல தான் அதிகாரப்பூர்வமா இந்த பட்டம் கிடைச்சது. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட மனப்பான்மைதான். மத்த ஊர்கள்ல சுத்தம்ங்கிறது ஒரு ரூல், ஃபைன் போடுவாங்கன்னு செய்வாங்க. ஆனா இங்க அது ஒரு கலாச்சாரம். சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அது அவங்க ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். அவங்க வாழ்க்கை முறையிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலந்திருக்கு. பாருங்க, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் மூங்கில் குப்பை தொட்டி இருக்கும். தினமும் ஊரே சேர்ந்து தெருக்களை சுத்தம் செய்வாங்க. குப்பைய மட்க வச்சு உரமா பயன்படுத்துவாங்க. பிளாஸ்டிக் சுத்தமா தடை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் மேல சுத்தமா இருக்கிறத ஒரு பாடமாவே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு.
ஒரு கலாச்சார பயணத்துல சாப்பாட்டை மட்டும் விட்டுற முடியுமா? வாங்க, மேகாலயாவோட ஸ்பெஷல் உணவுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேகாலயா சமையல் முழுக்க முழுக்க அங்க கிடைக்கிற பொருள்களை வச்சுதான் செய்யப்படுது. உதாரணத்துக்கு டோக்லின்னு சொல்ற பன்றி இறைச்சி சாலட், அப்புறம் மூங்கில் குழாயில சமைக்கிற மினில் சோங்க அரிசி, அது ஒரு தனி வாசனையா இருக்கும். ஜாடோன்னு சொல்ற இறைச்சி சேர்த்த சிகப்பு அரிசி சாதம் ரொம்பவே பிரபலம். நீங்க ட்ரெக்கிங் போகும்போது இலவங்கப்பட்ட பிரியாணி இலை வாசனை காத்துலயே கலந்து வரும். அங்க போனா இது எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிட்டு பாருங்க. இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டதும் உங்களுக்கும் மேகாலயா போகணும்னு தோணுதா? கண்டிப்பா தோணிருக்கும். சரி, உங்க பயணத்தை எப்படி திட்டமிடலான்னு சில முக்கியமான தகவல்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல எப்ப போறதுன்னு முடிவு பண்ணணும். உங்களுக்கு மேகங்கள் சூழ்ந்த பச்சை பசேல்னு இருக்கிற நிலப்பரப்பு பார்க்கணும்னா ஜூன் செப்டம்பர் மழை காலத்துல போங்க. இல்ல தெளிவான வானமோ அந்த பிரபலமான நோங்ஜ்ராங் சூரிய உதயத்தையும் பார்க்கணும்னா அக்டோபர் பிப்ரவரி குளிர்காலம் தான் பெஸ்ட். அங்க எப்படி போறது? நீங்க ஃப்ளைட்லயோ ட்ரெயின்லயோ போனீங்கன்னா முதல்ல அஸ்ஸாம்ல இருக்கிற கவுஹாத்திக்கு தான் போகணும். அங்க இருந்து ஷில்லாங்குக்கு ஒரு 3 மணி நேர கார் பயணம். அந்த பயணமே ரொம்ப அழகா இருக்கும். ஷில்லாங் தான் அங்க முக்கிய போக்குவரத்து மையம். அங்க இருந்து மத்த கிராமங்களுக்கு போக நீங்க டாக்ஸி அல்லது ஸ்கூட்டர் வாடகைக்கு எடுத்துக்கலாம். சரி, பேக்கிங்ல என்னென்னலாம் இருக்கணும்? இது ரொம்ப முக்கியம். முதல்ல நல்ல ட்ரெக்கிங் ஷூஸ், செருப்பெல்லாம் வேலைக்கே ஆகாது. ரெயின் கோட், கொடை கண்டிப்பா வேணும். கொசு விரட்டி, அப்புறம் உங்க கேமரா, ஃபோனுக்கெல்லாம் நீர்புகா பைகள் ரொம்ப அவசியம். சாயங்கால நேரத்துல குளிரா இருக்கும், அதனால சூடான ஆடைகள், டார்ச் லைட், கொஞ்சம் ஸ்நாக்ஸ், தண்ணி பாட்டில் இதெல்லாம் மறக்காம எடுத்துக்கோங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான சில டிப்ஸ். நோங்ரியாட் மாதிரி ஆழமான பள்ளத்தாக்குகள்ல ஃபோன் சிக்னலே கிடைக்காது. சோஹ்ரா, அதாவது சிறப்புஞ்சி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல முழுசா மூடியிருக்கும். அதனால உங்க பயணத்தை அதுக்கேத்த மாதிரி திட்டமிடுங்க. நீங்க கொண்டு போற குப்பைய நீங்களே திரும்ப எடுத்துட்டு வந்துருங்க. அந்த கிராமங்கள்ல முறையான கழிவு மேலாண்மை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர் வழிகாட்டிகளை பயன்படுத்துங்க. ஹோம்ஸ்டேகள்ல தங்குங்க. அது அந்த சமூகத்துக்கு உதவியா இருக்கும். இந்த முழு பயணமும் நமக்கு ஒரு விஷயத்த ஆழமா உணர்த்துது. காசி மக்கள் இயற்கையில வாழறது மட்டும் இல்ல, இயற்கையோட எப்படி சேர்ந்து வாழணும்னு நமக்கு கத்துக் கொடுக்கறாங்க. இயற்கைய அடக்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல மேகாலயா நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குது இல்லையா? இந்த மேகங்களின் இல்லத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க?